رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீழு ஜன்னாயம். தஸ்னிம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் தாயார் யார்? இதுக்கான ஆன்சர் உம்மு ரூமான் ரலியல்லாஹு அன்ஹா. நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நாம் முதலில் கேட்க வேண்டியது அல்லாஹ்விடம்தான். உங்களுக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேளுங்கள், நான் தருகின்றேன் என அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் அடியார்களை நோக்கி கூறுகின்றான். இப்படி அல்லாஹ் உறுதியாக கூறும்போது நாம் கேட்கும் ஒவ்வொரு துவாவும் நிச்சயம் நிறைவேறும். இப்படி இருக்கும்போது நாம் கேட்கும் சில துவாக்கள் நிறைவேறாமல் போகவும் செய்கிறது. அதற்கு காரணங்கள் நிறைய இருக்குது. நாம் உண்ணும் உணவு, பருகும் நீர், உடுத்தும் உடை, இவைகளில் ஏதேனும் ஒன்று ஹராமானதாக இருந்தாலும் நாம் என்னதான் துவா செஞ்சாலும் அது நிறைவேறாது. அதாவது வரும் வருமானம் ஹலாலானதாக இருக்க வேண்டும். பாவங்கள் செய்த நிலையிலும் உறவினர்களை துண்டித்த நிலையிலும் நாம் கேட்கும் துவாக்கள் நிறைவேறாது. இது எல்லாம் இல்லாத நிலையிலும் நம் துவா கபூல் ஆகாமல் இருந்தால் நாம் கேட்ட விஷயம் நமக்கு நலவாக இருக்காது. அதன் மூலம் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரலாம். அதை அறிந்த அல்லாஹ் நம்முடைய அந்த துவாவை நிறைவேற்றி தராமல் விட்டுவிடுவான். அதற்கு பதிலாக நமக்கு சிறந்ததை வேறு வழியில் தந்து விடுவான். நமக்கு ஏதாவது ஒரு தீங்கு வர இருக்கலாம். அதை நாம் கேட்கும் துவாக்களின் மூலமாக அல்லாஹ் தடுத்து விடுவான். அல்லாஹ்விடம் நாம் கையேந்தும் போது வெறும் கையோடு நம்மை நிச்சயம் திருப்பி அனுப்ப மாட்டான். அதை உணர்ந்து பொறுமையுடன் துவா செய்ய வேண்டும். திரும்ப திரும்ப துவா செய்ய வேண்டும். அவசரப்படக்கூடாது. ஒரு முறை துவா செய்துவிட்டு நான் கேட்டேன் கிடைக்கவில்லை என முடிவிற்கு வந்துவிடக்கூடாது. இந்த மாதிரி எண்ணம் நம்மிடம் இருந்தால் நம் துவாக்கள் ஒருபோதும் நிறைவேறாது. நாம் கேட்டவுடன் தருவதற்கு அல்லாஹ் நமது வேலையான் அல்ல, அவன் நமது எஜமான். ஒரு எஜமானிடம் கெஞ்சி கேட்பதே முறையாகும். அப்படிப்பட்ட எஜமான் தானாக முன் வந்து உனக்கு வேண்டியதை கேள் என சொல்லும் ஒரு நேரம் இருக்கு. அந்த நேரத்தில் நாம் என்ன கேட்டாலும் மறுக்காமல் தருவான். அது தஹஜுத் நேரம். ஒவ்வொரு இரவும் 1/3 பகுதியில் அல்லாஹ் கீழ்வானத்திற்கு இறங்கி வந்து என் அடியானுக்கு ஏதேனும் தேவையா, அவன் கேட்பதை தருகிறேன், பாவ மன்னிப்பு வேண்டுமா, அவனை மன்னிக்கிறேன் என தினமும் நம் எஜமான் நம்மிடம் கேட்கிறான். அந்த நேரத்தில் சரியாக எழுந்து தொழுது துவா செய்தால் என்ன கேட்டாலும் கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கூட தஹஜ்ஜுத் தொழாமல் இருந்ததில்லை. ஒரு இரவு சிரமம் பார்க்காமல் எழுந்து வுது செய்து குறைந்தது ஒரு 2 ரக்காத்தாவது தொழுது பாருங்க. அப்படி தொழும்போது நான் இப்போ சொல்கிற இந்த துவாவை ஓதி கேளுங்க. اللهم لك الحمد أنت نور السماوات والأرض ومن فيهن ولك الحمد أنت قيم السماوات والأرض ومن فيهن ولك الحمد أنت الحق ووعدك حق وقولك حق ولقاؤك حق والجنة حق والنار حق والساعة حق والنبيون حق ومحمد حق اللهم لك أسلمت وعليك توكلت وبك آمنت وإليك أنبت وبك خاصمت وإليك حاكمت فاغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت أنت المقدم وأنت المؤخر لا إله إلا أنت اللهم لك الحمد أنت نور السماوات والأرض ومن فيهن ولك الحمد أنت قيم السماوات والأرض ومن فيهن ولك الحمد أنت الحق ووعدك حق وقولك حق ولقاؤك حق والجنة حق والنار حق والساعة حق والنبيون حق ومحمد حق اللهم لك أسلمت وعليك توكلت وبك آمنت وإليك أنبت وبك خاصمت وإليك حاكمت فاغفر لي ما قدمت
வமா அஹர்து வமா அஸ்ரர்து வமா அலந்து அந்தல் முகத்திமு வ அந்தல் முவஹிரு லா இலாஹ இல்லா அந்த. இதோட மீனிங் என்னென்னா, இறைவா உனக்கே புகழ் அனைத்தும், நீயே வானங்கள் பூமி மற்றும் அவற்றில் உள்ளவர்களின் ஒளியாவாய். உனக்கே புகழ் அனைத்தும், வானங்கள் பூமி மற்றும் அவற்றில் உள்ளவர்களை நிர்வம்பவன் நீயே. உனக்கே புகழ் அனைத்தும், நீ உண்மையானவன், உன் வாக்கு உண்மையானது, உன்னுடைய கூற்று உண்மை, உன்னுடைய தரிசனம் உண்மை, சொர்க்கம் உண்மை, நரகம் உண்மை, மறுமை நாள் உண்மை, நபிமார்கள் உண்மையானவர்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையானவர்கள். இறைவா உனக்கே அடிபணிந்தேன், உன்னையே சார்ந்துள்ளேன், உன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன், உன்னிடமே திரும்புகிறேன், உன் சான்றுகளை கொண்டே வழக்காடுவேன், உன்னிடம் நீதி கேட்பேன். எனவே நான் முந்தி செய்த பிந்தி செய்கின்ற இரகசியமாக செய்த பகிரங்கமாக செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக. நீயே என்னை மறுமையில் முதலில் எழுப்புகிறவன், நீயே என்னை இம்மையில் இறுதியில் அனுப்பியவன். உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, அல்லது உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுத்தில் வழக்கமாக ஓதிய துஆ கொஞ்சம் பெருசாக இருக்கும், பார்த்து ஓதலாம். இதை ஓதி என்ன அல்லாஹ்விடம் கேட்டாலும் அல்லாஹ் அதை மறுக்காமல் தருவான். ஒரு இரவு கொஞ்சம் கண்விழித்து படைத்த ரப்பிடம் நாம் துவா செய்தால் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இருக்காது. இந்த துவா நிச்சயம் நம் விதியை மாற்றும். ஒரு நாள் ஓதி பாருங்க. அந்த இரவு உங்கள் அனைத்து கஷ்டங்களுக்கும் கடைசி இரவாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். ஹூத் பறவை எந்த ஊரிலிருந்து செய்தியை கொண்டு வந்தது? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.